மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேனி அலிநகரத்தில் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வனை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். முந்தா நாள் வரைக்கும் உங்களுக்கு தலைவர் யாரு? ஜெயலலிதா தான். இப்பதான் உங்களுக்கு தலைவர். முந்தா நாள் வரைக்கும் உங்களுக்கு தலைவர் யாருன்னா மோடி தான் தலைவர். உங்களுக்கு வழிகாட்டி அமித்ஷா தான். விருதுநகர்ல இருக்கிற அமைச்சர் பேசினார், எங்களுக்கெல்லாம் டாடியே மோடி தான். ஒருத்தங்க என்னையா மோடிய போய் டாடிங்கிறிய? ஆமா, நீ மகாத்மா காந்திய தாத்தான்னு சொல்லியா? நேருவ மாமான்னு சொல்லியா? நான் மோடிய டாடின்னு சொன்னா என்ன தப்புன்னாரு. இப்படி மோடிய டாடியாக முந்தா நாள் வரைக்கும் கொண்டாடி கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு சொல்லுகிறார் மோடிய நாங்க எதுக்குறோம், மோடிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று. பத்திரிகையாளர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, சரிங்க இப்ப நீங்க தனியா நிக்கிறீங்க. யார்கிட்ட கேட்கிறாரு? சீமான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு நீங்க தனியா நிக்கிறீங்க, வாஸ்தவம் தான். நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 எம்பிக்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் யார பிரதமரா நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டா மோடி எடப்பாடி என்ன சொல்லணும்? என்ன கிளியரா சொல்லணும்? நீங்க மோடி ஆதரிப்பீங்களா, ராகுல் காந்திய காங்கிரஸ் ஆதரிப்பீங்களா, இந்தியா கூட்டணி ஆதரிப்பீங்களா என்ன சொல்லி இருக்கணும்? அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைய நிலைமைக்கு ஏற்ப நாங்க முடிவு பண்ணுவோங்கிறார். இப்போது கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மோடியை பிரதமராக வர விட மாட்டோம் என்று சொல்லுகிற தைரியம் இன்னைக்கு எடப்பாடிக்கு கிடையாது.